ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மூன் லைஃப் யூடியூப் சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய குக்கிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலை டிஃபனுக்கு வந்து இட்லி நிலக்கடலை சட்னியும் தான். நிலக்கடலை சட்னி என்னோடய செயல் எப்படி செய்யலான்னு சின்ன ரீக்கை பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் 2 கைப்பிடி மல்லாட்டை பயிறு, ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய், தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த நிறம் அளவுக்கு வதக்கிக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸு அளவு புளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சட்னி கொஞ்சம் நேரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வதக்கி அதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்து தாளிப்பை கொட்டுங்க. சூப்பராக இருக்கும். காலையிலேயே சுட சுட இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த சட்னி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, காலை டிஃபன் வேலை முடிஞ்சிடுச்சு. மதியம் லஞ்சு தான் செய்யணும். கடைக்கு சாப்பாடு போய் கொடுத்துட்டு வந்ததும் லஞ்சு செய்யணும். சாப்பாடு எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டு மதியானம் 1 மணிக்கு தான் வருவேன். வந்ததும் லஞ்சு செய்யணும். நீங்கள் காலையில் டிஃபன் செஞ்சுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மதியானம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், அதே நிலக்கடலை போட்டு காரக்குழம்பும் சோத்து வத்தம் தான் பொரிச்சிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி என்ன லஞ்சு செஞ்சேன்னு சொல்லுங்கள் எல்லாருமே. எனக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வீடியோ போடுறேன், என் வீடியோ நல்லா இருக்கா, நான் பேசுகிறது கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் நான் கரெக்டாக போடுறேன் இல்லையான்ட்டு. என்னோடய சேனல் எல்லாம் பாருங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப். மதியானம் வந்து என்ன செஞ்சு நிறைய பார்க்கலாம். இது மண்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இது சட்டின்னு சொல்லி பழக்கமே. சட்டியை வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றி வடவை போட்டு தாளித்தேன். வடவை போட்டு தாளித்து பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். மல்லாட்டையை போட்டு முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி அதை மிளகாய் உப்பு போட்டு ஊற்றி அதை சட்டில் ஊற்றி ஊற்றினீங்கன்னா புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா அதை கொதிக்க விடுங்க. கிட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா குழம்பு சூப்பராக. அந்த மல்லாட்டை பயிருக்கு முருங்கைக்காக செம்மையாக இருக்கும். சாதம் வடித்து வச்சாச்சு. இதுக்கு தொட்டுக்க வந்து என்னதான் செய்யலாம். அந்த அப்பளம், வடவம், வத்தல் மாதிரி எதுவுமே இருக்காது புளிக்குழம்புக்கு. காரக்குழம்புக்கு. எங்கள் வீட்டில் வந்து சோத்து வத்தை தான் வந்து நான் பொரிச்சிருந்தேன். சாதம், காரக்குழம்பு, சோத்து வத்தல் காம்பினேஷன் செமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரையும் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க.